செய்தித்தாள்களில் வந்த சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதில் ஒரு தலையங்கத்தை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினமணி விஷவிதை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மேலே தொடர்ந்து நடக்கக்கூடிய தாக்குதல்களை பற்றி ஒரு தலையங்கம் வெளியிருக்குது. இந்த விஷ விதையை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழில் குறைந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பற்றி ஒரு தலையங்கம். அது வந்து அரசின் தவறுகளுக்கு மக்களும் சேர்ந்து துயரம் அனுபவிக்க நேர்கிறது அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தொடர்ந்து நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு வர்ற சூழலில் முக்கியமான ஊழல் தடுப்பு மசோதாக்கள் முடங்கி போயிருக்குது. லோக்பால், ஆர்டிஐ, விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்லு இது உட்பட ஒரு 6 ஊழல் தடுப்பு தொடர்பான மசோதாக்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. இதை எப்படியும் வந்து இந்த கூட்டத்தொடர் முடிகிறதுக்கு முன்னாடி நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணப்பற்றாக்குறை காரணமாக இந்திய விமானப்படைகளை அதிநவீனப்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாதுன்னு ஏகே ஆண்டனி சொன்னது சம்பந்தமாக தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இராணுவத்தை நவீனப்படுத்தக்கூடிய செயல்பாட்டை எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கருத்து சொல்லுது. ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தை முன்னிட்டு நீதிபதி முட்கல் விசாரணை கமிஷன் அறிக்கை சம்பந்தமாக தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தலையங்கம் எழுதியிருக்குது. இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து கிரிக்கெட் உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தினத்தந்தியில் தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் இலவசங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்கறதன் மூலமாக அதை நடைமுறைப்படுத்துறதன் மூலமாக அரசு கஜானாக்கள் காலியாகின்றன, அது பணம் படைத்தவர்களுக்கும் பலன் தருகிறது அப்படிங்கிற மாதிரியான தலையங்கத்தை தினத்தந்தி எழுதியிருக்குது. அதில் அவங்க சொல்றது 1971ஆம் ஆண்டிலிருந்து இந்த இலவசங்கள் மானியங்கள் பெரும் அளவில் தலையெடுத்தன, இதில் கஜானா காலி ஆகுது, வளர்ச்சி திட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டனன்னு சொல்கிறாங்க. அது 71லேருந்து அப்படின்னு சொல்கிறது வறுமையே வெளியேறு அப்படிங்கிற கோஷத்திலேருந்து வந்த காலத்திலேருந்து நினைக்கிறேன். அது அப்படித்தானா? இலவசங்கள்ங்கிறது வந்து 71க்கு பிறகு தான், மானியங்கள்ங்கிறது 71க்கு பிறகு தான் வந்ததா? அந்த மானியங்கள் வந்து முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல வந்து வறுமையே வெளியேறு என்றால் அதற்கான சரியான செயல் திட்டங்கள், அதாவது பொருளாதார கொள்கைகள், திட்டமிடல் என்பது வகுக்கப்பட வேண்டும். அதாவது உழைப்பவனுக்கே உலகம் சொந்தம் என்ற அது ஒரு பொதுவான மொழி, அது இருக்கட்டும். உழைப்பவனுக்கே குடும்பம் சொந்தம் என்ற அடிப்படையிலே பெற்றோர்களுக்கான வேலைவாய்ப்பு, சுய பொருளாதாரம், அதிலிருந்து நிறைவு செய்வது என்ற ஒரு நிலையை உருவாக்குவது என்பதை கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இன்று வரையிலும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிற, ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இலவசங்கள் என்பது பெரிய வாக்குறுதிகளாக இருக்கப் போவதில்லை. ஆனால் மாநிலங்களிலே நடக்கிற தேர்தலிலே இந்த இலவசங்கள் என்பது மிகப்பெரிய இடத்தை பிடிக்கின்றன என்பது உண்மை. இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பதே, மத்திய அரசு அறிவித்த இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டமே ஏறக்குறைய ஒரு இலவசம்தான். அதாவது உழைக்காமலே அவர்கள் போய் அந்த ஊதியத்தை பெற வேண்டும் என்ற உளவியலை உருவாக்கியது யார்? அந்த உளவியலை உருவாக்கிவிட்டு அதாவது தங்களுக்கான வாக்கு வங்கிகளை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக அப்படியான ஒரு அரசியலை நடத்துகிறார்கள். பெற்றோர்கள் சம்பாதித்து பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்ற நிலை இங்கே இல்லை. ஆகவேதான் பிள்ளைகளுக்கு சத்து உணவு, அப்பனுக்கு சாராயம் என்ற ஒரு நிலை இங்கே இருக்கிறது. அதே போல பெண்களுக்கு என்றால் மானிய விலையில் ரேஷன் கடைகள், இப்படி என்று ஒரு இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் மேலை நாடுகளில் இருப்பது போல பெற்றோர்கள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்திலே பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், வளர்க்க முடியும், கல்வி முதற்கொண்டு மருத்துவம் அனைத்தும் தர முடியும் என்ற அடிப்படையை இவர்கள் உருவாக்கவில்லை. அந்த அடிப்படையை உருவாக்க அரசு தவறி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த இலவசங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, இலவசங்களை பற்றி மட்டும்தான் இந்த தலையங்கம் சொல்லுது. பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பற்றி இந்த தலையங்கம் சொல்லலை. அந்த வாக்குறுதிகளை வந்து அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்னால பகிரங்கமாக சொல்றது இல்லைங்கிறதுனால ஒருவேளை அவங்க சொல்லலையோ என்னவோ தெரியல. நடைமுறைக்கு வரும்போது தான் அதெல்லாம் வருது, பட்ஜெட்ல தான் அதை பற்றிலாம் தெரிய முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை, இலவசங்கள் வேணுமா வேண்டாமான்னா இலவசங்கள் வேணும்.
நம்ம நாட்டில் இன்னும் பட்டினி சாவுகள் நடக்குது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் பெரும்பகுதி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது சப்சிடரிஸ் தேவை, மானியங்களோ இலவசங்களோ எல்லாம் தேவை. ஆனால் இது ஒரு ரெகுலேட் பண்ணப்படாத ஒரு விஷயமாகவே இருக்குது. இதை ரெகுலேட் பண்ணணும், யாருக்கு தேவை, எந்த செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு தேவையோ அவங்களுக்கு மாத்திரம் அதை அளித்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. பாதிக்கு பாதி அனாவசியமாக ஒரு மானியம் தேவையில்லாதவர்களுக்கு போகுதுங்கும்போது அது மிகப்பெரிய, நம்ம பட்ஜெட்டில் அது வரத்தான் செய்யும். இந்த டெபிசிட்டுக்கு மிகப்பெரிய தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் கார்ப்பரேட் பற்றி கேட்டீங்க. அதுக்கு முன்னால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு ஏடிஎம்கே கவர்மெண்ட் நிறைய கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் தராசில் அது இன்னும் கீழே தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த ரெவென்யூ ஜென்ரேஷனுக்காக டாஸ்மாக் பெரிய அளவில் இருக்குது. அப்போ இதனுடைய எது ப்ளஸ் எது மைனஸ்னு பார்க்கும்போது இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எல்லா மக்களுக்கு தேவையானதுனாலும் அதுக்கு தராசு மேல் நோக்கி தான் இருக்குது, இதுதான் கீழே இருக்குது. ஏன்னா இது கொடுக்குற அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து இது என்ன கொடுத்தாலும் இது மக்களை தேவையில்லாத ஒரு இதுக்கு தான் கொண்டு போகுது. அப்போ எது தேவைங்கும் போது டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி எந்த விஷயம் தேவை எது தேவையில்லைங்கிறத நம்ம இது பண்ணுறதில்ல. அரசியல் கட்சிகள் ஒரு தேர்தல் லாப நோக்கத்தோடு தான் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. எது தேவையில்லைங்கிற அந்த ரெகுலேஷன் இங்கே இல்லவே இல்லை, மத்தியிலும் மாநிலத்திலும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.